ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மக்களே? ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி நமக்குன்னு ஒன்றா நடக்கும் போல் சம்பவம். அந்த மாதிரி தான் ஒரு ரைடுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று நடந்து நம்ம செலவு வச்சுட்டு தான் ரைடுக்கே கிளம்புறோம். நானும் ஆஞ்சு ஊஞ்சு அப்படியே கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்படியே ஓடிடலான்னு பார்க்குறேன். பட் ரைடு கிளம்பும்போது ஏதாவது ஒன்று செலவு வச்சிருது. இந்த வாட்டி என்ன செலவு வச்சுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோ செலவு வச்சிருச்சு. சீரம் சிறப்புமாக கோப்ரோட பேட்ரி இப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன்னு கோப்ரோட பேட்ரி பார்த்தீங்கன்னா வீணாயிருச்சு. ஸோ அது ஆனால் ஒர்க் ஆகுது இருக்கும்போது ஓவர் ஹீட் ஆகுது, பயங்கரமாக ஹீட் ஆகுது. பேட்ரி வீணாயிருச்சு, அது மட்டும் தெரியும். ஸோ அதுதான் இப்போது வாங்க கிளம்பி போயிட்டுருக்கேன். ஸோ ரைடுக்கு போகிறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எப்படியும் இந்த வீடியோவும் ரைடில் இருக்கும்போது தான் போஸ்ட் பண்ணுவேன். பேட்ரி பேக்கில் இருக்குது. ஸோ நான் எடுத்து காட்டுறேன் லொக்கேஷன் ரீச் ஆனதும். ஸோ கிடைக்குமா கிடைக்காதானே எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் போயிட்டுருக்கிறேன். நான் 2 பேட்ரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். மாற்றி ஒரு பேட்ரி சார்ஜ் போட்டு ஒரு பேட்ரி அப்படின்ற மாதிரி. இது என்ன ஓவர் சார்ஜ் பண்ணனா இல்லை என்ன பண்ணேன்னு எனக்கே தெரில. ஒரு பேட்ரி நல்லாயிருக்கு, ஒன்று மட்டும் ஃபியூஸ் போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதான் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோப்ரோ பேட்ரி கோப்ரோ 8 இது கிடைக்குமான்னு கொஞ்சம் டபுள் மைண்டாகவே இருக்கா. ஸோ கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ரைடு எப்படி இருக்கும், ஒரு வாட்டியும் சார்ஜ் போட்டு எடுத்து வ்ளாக் பண்ணுற மாதிரி இருக்கும். கடுப்பாக இருக்குது. இல்லைனா கோப்ரோ மாதிரி வேறு ஏதாவது பேட்ரி இருக்கா, வேறு பிராண்ட் பேட்ரி, ஸோ அதை வாங்கி ஏதாவது யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ இனிமேல் தான் போய் விசாரிக்கணும். ஆன்லைனில் பார்த்தேன், எல்லாமே ஃபஸ்ட்டு ரிவ்யூ, ஒன்று கூட நல்லா இருக்குன்னு ரிவ்யூ போடவே இல்லை. ஆன்லைனில் நிறைய பிராண்டு பார்த்தேன், ஒரு 2-3 பிராண்டோட பேட்ரிஸ் பார்த்தேன். கோப்ரோ 8க்கு சூட் ஆகுன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அந்த பேட்ரிஸே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1800லேருந்து 2500 2800 அந்த மாதிரி ப்ரைஸ் ரேஞ்ச் போயிட்டுருக்குது. அதுக்கு கோப்ரோவே நம்ம வாங்கிடலாமே, எதுக்கு வேறு ஒரு குவாலிட்டியில் டூப்ளிகேட் பேட்ரி எதுக்கு வாங்கி போடணும் அப்படின்ட்டு. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு போய் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடைக்கலன்னா ஒரு பேட்ரி வச்சு தான் ஓட்டணும் பொழுது முருகேஷா அப்படின்னு நினச்சினேன். பட் இந்த பேட்ரி ஒர்க் ஆகுது. என்ன கொஞ்சம் குண்டாயிட்டாப்புல, அதுதான் கொஞ்சம் ரொம்ப நேரம் சார்ஜ் ஒரு 10 மினிட்ஸில் பயங்கர ஹீட் ஆகிடுது. அது ஒரு பெரிய பிரச்சனை. சரி, போகிறதுக்கு முன்னாடி வாங்கிடுவோம், எவ்வளோ பண்ணிட்டோம், சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஷேடில் பேக்லேருந்து ஒரு 1000 ரூபா மிச்சம் பண்ணால் அது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு செலவு வந்துடுது நமக்குன்னு தேடி வரும் போல். என்ன பண்ணுறது, போயிட்டு கேட்டு பார்ப்பேன் கிடைக்குதா இல்லையான்னு. ஸோ இல்லைனா ரைடில் எங்கேயாவது வேறு ஏதாவது ஏரியாவில் கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். அது கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, கடுப்பாக இருக்குது. கொஞ்சம் ஆக்சுவலாக கடுப்பாக இருக்குது மக்களே. எனக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ற ஒரு மைண்ட் செட்லேயே கடுப்பாக இருக்குது. காலங்கத்தால் என்னடா அது ரைடு போகும்போது இப்படி நடக்குது அப்படின்னு யாருக்கு இருந்தாலும் இருக்கும் தான். கண்டிப்பாக நம்ம ரைடு பக்காவாக பிளான் பண்ணி அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இருப்போம். ரைடு கிளம்பும்போது கடைசியில் ஒன்றுனா செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொதப்பும் போது சும்மா சரியான கடுப்பாக இருக்கும். ஏதோ 2 நாள் முன்னாடி பார்த்தோமே ரைடை நீங்கள் பார்க்காம நினச்சிக்கிட்டு அதுவே சந்தோஷம்னு நினச்சிட்டு சரி ஓகே வா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம், கிடச்சிதுன்னா வாங்கி மாற்றி போட்டு போயிடுவோம், கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா கடையும் மேக்ஸிமம் மூடி இருக்குது. ஒரு சில கடைங்க மட்டும் திறந்துருக்கு. கிடைக்குமா கிடைக்காதானே தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிடைக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் என்னோடய பேட்ரி பாருங்கள், பிச்சுட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, குண்டாயி. இந்த இடம் பயங்கரமாக அப்படியே குண்டாயிருச்சு. இந்த இடம் மட்டும் ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்டு வந்துருச்சு. பயங்கர ஹீட் ஆகி இருக்கான்னு கேட்டுட்டு இருந்ததுன்னா வாங்கிட்டு போவோம், இல்லைன்னா நம்ம பேட் லக், ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. உள்ள பேட்டரி தான் பக்கம் வருது. மக்களே, ஃபைனலி ஓ மை காட், சத்தியமாக கிடைக்காதுன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். கிடச்சிருச்சு. இது நம்ம பழைய பேட்ரி. ஸோ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இருந்ததுன்னா கொடுக்குறேன்னாரு. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1800. ஸோ ஆன்லைனில் இதை விட காஸ்ட் அதிகமாக பார்த்தேன். ஸோ ஏதோ குறைக்க முடியாதான்னு கேட்டேன். குறைக்க முடியாது, இதில் இருக்கிற ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான்ட்டாங்க. ஸோ வாங்கியாச்சு மக்களே ஃபைனலி. அப்பா, இந்த கோப்ரோ 8, 7, 6, 5 வரைக்கும் போடலாம் போல். இது எவ்வளோ எம்ஏஹெச்ன்னு தெரியல. நான் இவ்வளோ நாள் அதை பார்க்கவே இல்லை.
ஸோ மக்களே ஃபைனலி வாங்கியாச்சு மக்களே. ஐயோ, ஒரே ஒரு கடை தான் இருந்தது. நான் எப்பயுமே பிரதீக்ஷான்னு ஒரு ஷாப் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து 99% கிடச்சிரும் அங்கே எப்பயுமே. மற்றது எங்கேயோ கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான். ஸோ அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா 1 or 2 days டைம் கேட்பாங்க, அதே மாதிரியே இருக்கும். ஸோ இன்றைக்கின்னு பார்த்து எந்த கடையும் இல்லை பாருங்கள், ஃபுல்லாக மூடிருக்கு ஷாப்பெல்லாம். அடா என்னடா இது நம்ம நேரம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த பிரதீக்ஷா கடையை தாண்டும் போதே சரி அப்படியே திருப்பிடலாம், கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு பேட்ரி வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு. சரி எதுக்கும் அப்படியே வருவோம் கொஞ்சம் தூரம் அப்படின்ட்டு வந்து பார்த்தேன். வந்து பார்த்ததில் இருந்தது. ஸோ சரி ஓகே கிடச்சா போதுன்னு நினச்சேன். ஃபைனலி கிடச்சிருச்சு, அவ்வளோதான். சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் கொஞ்சம். பாருங்க எல்லாம் மூடி இருக்குது ஃபுல்லாக. இன்றைக்கி இருக்கும் அப்படின்னு நினச்சேன் நான் ஷாப்பு. ஸோ அப்படி நினச்சி தான் வந்தேன். மக்களே பேட்ரி வாங்கிட்டு கிளம்பியாச்சு மக்களே ஃபைனலி. அப்பா நன்றியோ நன்றி நன்றி நன்றி, கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் மக்களே. சீரியஸ்லி எந்த ஷாப்பும் இல்லை, மொத்த கடையும் மூடி இருந்தது. நான் வாங்குகிற கடையிலையும் பார்த்தீங்கன்னா மூடி தான் இருந்தது. பிரதீக்ஷாவில் தான் மேக்ஸிமம் ஏதாவது இந்த ஆக்சரிஸ் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏதாவது அங்கே தான் கிடைக்கும், ஈஸியாக கிடச்சிரும். அதனால் டேரெக்டாக அங்கே போவேன், வாங்குவேன். மற்ற கடையெல்லாம் கூட கிடைக்கும், அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை 1 or 2 days வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே போனால் எப்பயுமே ரெடியாக இருக்கும். 99% கிடச்சி. ரைடு இருக்குது நாளைக்கு, என்னடா ஒரு பேட்ரி வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இல்லைனா ரைடை 1 day தள்ளி போட்டுடலாமா, பேட்ரி வாங்கிட்டே போகலாமா, இல்லை இருக்கிற பேட்ரி வச்சே எடுத்துகிட்டு போயிடலாமா அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக கார்னர் வரைக்கும் போய் பார்ப்போம், ஏதாவது கடை இருந்ததுன்னா விசாரித்து பார்ப்போம், இருந்ததுன்னா நம்மளுக்கு கொடுத்து வச்சுது அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஒரே ஒரு கடை தான் திறந்துருந்தது. அந்த ஒரு கடையில் கேட்டேன் இருக்குன்னாங்க. ஸ்டாக் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொடுத்தாரு. ஃபைனலி வந்து கிடச்சிருச்சு. ஸோ வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஐயா ஜாலி அப்படின்ட்டுருக்கு. அப்பா நம்ம ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயோன்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோ இதோட என் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு தரமான ரைடில் சந்திப்போம் மக்களே. மறக்காமல் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கையோட நோட்டிஃபிகேஷன் தட்டி விட்ருங்க. அண்ட் வீடியோலாம் பிடிச்சினா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ட்ராவல் வீடியோஸ் பிடிக்கும், நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க மக்களே. பாபாய், டேக் கேர். அடுத்த ஒரு சூப்பரான ரைடில் சந்திப்போம்.